يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. السلام عليكم ورحمة الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி பல்வேறு மதத்தவர்களுக்கு மத்தியிலே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் நமக்கு மத்தியிலே இருக்கின்ற கசப்புணர்வுகளை நீக்கிக் கொள்வதற்காகவும் அனைத்து சமுதாய மக்களும் சகோதர வாஞ்சையுடன் பழக வேண்டும் என்பதற்காகவும் கடந்த பல ஆண்டுகளாக இதை நாங்கள் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை நீண்ட உரைகள் ஆற்றப்படுவதில்லை. முழுக்க முழுக்க உங்களுடைய கேள்விகளுக்கான விடையளிக்கும் நிகழ்ச்சியாகத்தான் இதை நாங்கள் நடத்துகிறோம். இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னால் இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை செய்துவிட்டு கேள்வி பதிலுக்கு நாம் செல்லலாம். இந்தியாவிலே, நம்முடைய தமிழகத்திலே முஸ்லிம்களாக வாழ்கிற நாங்கள் அரபு நாட்டில் இருந்தோ அல்லது அரபு நாட்டில் இருக்கிற சவுதி அரேபியாவில் இருந்தோ இங்கு வந்து குடியேறிய மக்கள் அல்ல. இந்த மண்ணிலேதான் உங்களைப் போலவே நாங்களும் பிறந்தோம். எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்களும் இந்த மண்ணுக்கு உங்களைப் போலவே சொந்தக்காரர்கள் தான். இந்த மண்ணிலே பிறந்த நாங்கள் இஸ்லாம் என்ற வாழ்க்கை நெறியை ஏன் தேர்ந்தெடுத்தோம் என்றால், இந்த கொள்கையை எங்களுக்கு சொன்னது முகமது நபி என்று சொல்லப்படுகின்ற நபிகள் நாயகம் அவர்கள்தான். இந்த கொள்கையை எங்களுக்கு புனர் நிர்மாணம் செய்து தந்தார்கள். அவர்கள் இறைவனிடமிருந்து தனக்கு ஒரு வேதம் வந்ததாக சொல்லி அந்த வேதத்தின் அடிப்படையிலே எங்களுக்கு இந்த மார்க்கத்தை வகுத்து தொகுத்து தந்திருக்கிறார்கள். நாங்கள் எதன் அடிப்படையிலே இதை நாங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய முகமது நபியுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிறோம். அவங்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். அவர்கள் மிகச்சிறந்த ஒரு செல்வ சீமானாக உயர்ந்த குலத்திலே பிறந்து நல்ல பதவியிலும் அந்தஸ்திலும் இருந்த ஒரு நிலையில்தான் தம்மை இறை தூதர் என்று சொன்னார்கள். இந்த கொள்கையை சொல்வதன் மூலமாக அவர்கள் எந்த பொருளாதாரத்தையும் திரட்டவில்லை. ஏனென்றால் இந்த கொள்கையை சொல்வதற்கு முன்னாலேயே அவங்க நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருந்தார்கள். அதே போல ஒரு கீழ்நிலையிலே நடத்தப்பட்டு அதிலிருந்து மீட்சி பெறுவதற்காக இப்படி ஒரு கொள்கையை சொன்னார்களா என்றால் அப்படியும் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்கள்தான் அன்றைக்கு இருந்த உயர்ந்த குலத்திலேயே சிறந்த குலமாக கருதப்பட்ட குறைசு குலத்திலே பிறந்தவர்கள். இணை இழிவு அவர்களுக்கு இருந்ததில்லை. அதுபோக அன்றைய சமுதாய மக்கள் அவர்களைத்தான் நம்பிக்கையாளர், நாணயமானவர், உண்மையாளர் என்றெல்லாம் அடைமொழியிட்டு சமூக தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். அப்ப சமுதாயத்தில் தலைவராக இருந்த நிலையில், செல்வந்தராக இருந்த நிலையில், உயர்ந்த குலத்தை சேர்ந்தவராக இருக்கும் நிலையில அவர் ஒரு இயக்கம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவருக்கு இருக்கிறது. ஆனாலும் இந்த எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய வகையில அவர்கள் ஒரு கொள்கையை மக்கள்கிட்ட சொன்னார்கள். இந்த அகில உலகத்துக்கும் ஒருவன் தான் கடவுள், நீங்களே உண்டாக்கி கொண்டவைகளை கடவுளாக்காதீர்கள், மனிதர்களை கடவுளாக்காதீர்கள், உயிரோடு உள்ளவர்களையோ இறந்தவர்களையோ கடவுளாக்காதீர்கள், சூரிய சந்திரனை கடவுளாக்காதீர்கள், அனைத்தையும் யார் படைத்திருக்கிறானோ அந்த ஒருவனை மாத்திரம் கடவுளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் அவங்க சொன்ன முக்கியமான போதனை. இதை சொன்னதுனால அவர்களுக்கு என்ன கிடைத்தது?
ஒண்ணுமே கிடைக்கவில்லை. ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள், சொத்து சுகங்களை இழந்தார்கள், அடி உதைக்கு உள்ளானார்கள். அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் பெரிய கோடீஸ்வரராக இருந்து இந்த பிரச்சாரத்தை துவக்கிய நபிகள் நாயகம் மரணிக்கிற நேரத்தில் அவங்களுடைய குடும்ப செலவுக்காக சிறு மரக்கால் கோதுமையை பெறுவதற்காக அவங்களுடைய கவச உடைய அடமானம் வைத்து அந்த அடமானத்தை மீட்காமலே மரணித்தார்கள். மரணிக்கிற நேரத்தில் அவர்களுக்கு அரண்மனை இருந்ததில்லை, மாட மாளிகைகள் இருந்ததில்லை. அவர்கள் அணிந்திருந்த ஒரு ஆடையோடு இன்னொரு ஆடை, அவ்வளவுதான், இன்னொரு ஜோடி ஆடை, அதுதான் அவர்கள் விட்டு சென்றது. ஒரே ஒரு கோவேறு கழுதை தான் அவருடைய சொத்தாக இருந்தது. அப்ப இன்னும் என்னென்ன, ஒரே ஒரு நிலப்பரப்பு அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. அதை கூட அவர்கள் மரணிக்கும் போது என்ன சொன்னார்கள் என்றால், இந்த சொத்துக்கள் எல்லாம் என் குடும்பத்தாருக்கு சேரக்கூடாது, என் மரணத்திற்கு பிறகு இதை பொது நிதியிலே சேர்த்து விடுங்கள். அப்ப நாங்க இந்த இப்படி ஒரு அப்பலுக்கற்ற ஒரு வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த கொள்கையை சொன்னதன் மூலமாக முகமது நபி மக்கள்கிட்ட ஏதாவது காணிக்க வாங்கினாரா, மக்கள்கிட்ட நிதி திரட்டினாரா, மக்களிடம் இதை ஆதாயத்தை அடைந்தாரான்னா ஒரு ஆதாயத்தை அடையல. அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிக்கும் பொழுது 40 வயதுக்கு முன்னால் இறை தூதர் என்று சொல்வதற்கு முன்னால் ரொம்ப லக்ஸரியாக சொகுசான வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் இறை தூதர் என்று சொன்னதற்கு பிறகு 3 நாட்கள் வயிறார சாப்பிட்டது கிடையாது. அவ்வளவு கஷ்டம். தண்ணீரும் பேரிச்சம்பழமுமே சில நாட்கள் அவங்களுக்கு உணவாக இருந்தது. இப்படியெல்லாம் அவர்கள் இருந்ததை ஒரு பக்கம் பார்த்துதான் இந்த மாதிரி ஒரு தலைவர் கண்டிப்பா ஒரு கெட்ட நோக்கத்தில் அந்த கொள்கையை சொல்லியிருக்க மாட்டாரு. இந்த கொள்கையை சொன்னதுனால அவர் எந்த ஆதாயமும் அடையல. இதான் முக்கியமான அளவுகோல்ங்க. நாங்க ஒரு கொள்கையை உங்கள்கிட்ட சொல்றோம்னு சொன்னா எங்களுடைய ஆதாயத்துக்கு சொல்றோம்னு வைங்க, அதை நீங்கள் நிராகரிக்க முடியும். முகமது நபியை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஆதாயத்தை அடைந்தாரா என்றால், இந்த உலகத்தில் ஆதாயம் அடைகிறதுக்கு பதிலாக இருந்ததை எல்லாம் இழந்துதான் இருக்கிறார். இது போக அவர் ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொல்றார். என்ன கொள்கை? கடவுளை மட்டும்தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. அதுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் உண்டாகிவிட்டது. இப்படி உண்டான பிறகு என்ன உலகத்தில் நடக்கும்? அந்த மனிதரே கடவுளாக்கி விடுவாங்க. நீங்க உலகத்தில் பாக்குறீங்க, கடவுளை இல்லைன்னு சொன்னவர்களும் கடவுளானார்கள். நம்ம நாட்டில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடவுளே கிடையாது, அன்பே சிவம், அன்பே தெய்வம் என்றெல்லாம் சொன்ன புத்தர் கூட என்னவாயிட்டாரு? அவர் கடவுளாகி விட்டார், ஆக்கப்பட்டு விட்டார். அப்ப ஒரு மனிதருக்கு பின்னாடி மக்கள் திரளக்கூடிய நேரத்தில் அந்த மனிதரையே கும்பிடக்கூடிய, அந்த மனிதரையே வழிபடக்கூடியதெல்லாம் வரலாறுகள்ல பார்க்கிறோம். அது மாதிரி முகமது நபிக்கும் ஏற்பட்டது. அந்த மக்களும் அப்படி ஆசைப்பட்டார்கள். நம்ம முகமது நபியை ஒரு உயர்ந்த நிலையில வைக்கணும்னு ஆசைப்பட்டார்கள். நபிகள் நாயகம் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. நான் எந்த கொள்கையை சொல்றேனோ அதை என் பேரை வச்சே குழி தோண்டி புதைக்க விட மாட்டேன். என் காலில் கூட நீங்க விடக்கூடாது. கடவுள்கிட்ட தான் உங்களுடைய தேவைகளை கேட்கணுமே தவிர, நீங்களும் மனிதன் நானும் மனிதன், என்னுடைய தேவைகளையும் நான் கடவுள்கிட்ட தான் கேட்பேனே தவிர, நீங்களும் அது போல கேட்க வேண்டுமே தவிர, நீங்க என்னிடத்தில் செல்வத்தை கேட்கக்கூடாது, நோய் தீர்க்கும்படி கேட்கக்கூடாது, பிள்ளை வரம் கேட்கக்கூடாது, எல்லாத்தையும் உங்களை என்னை படைச்ச இறைவன்கிட்ட கேளுங்க என்று சொன்னார்கள். தன் காலில் விழுவதை கூட தடுத்தார்கள். உலகத்தில் நீங்கள் பார்க்கலாம், எந்த தலைவர்களாக இருந்தாலும் அவர்களை நம்ம பார்க்காம இருந்தாலும் கற்பனையாகவாவது அவருக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துருவாங்க. வரலாற்றுக்கு முந்தின ஒரு ஆளா இருந்தா கூட எப்படியாவது வரைஞ்சு இவர் தான் இன்னாரு, இவர் தான் இன்னாருன்னு காட்டுவாங்க. உலகத்தில் வாழுகின்ற தலைவர்கள்ல உருவம் இல்லாத தலைவர் அவர் தான். எப்படி இருப்பார் யாருக்கும் தெரியாது. தன்னை வரைவதையும் தடுத்தார். என்னை நீங்க வரையக்கூடாது, சிலையாக்க கூடாது, ஓவியமாக்க கூடாது என்று தடுத்த காரணத்தினால் முகமது நபி எப்படி இருப்பார்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவருடைய கொள்கை தெரியும், அவருடைய கோட்பாடு தெரியும். எதுக்காக இதை தடுத்தார் தெரியுமா? அவரை ஓவியம் வரைந்து விட்டால் அவரை கடவுளாக்குவாங்க. ஒரு காலத்தில் மக்கள் என்ன செய்வாங்க? அவரையே கடவுளாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி தன்னையே வணங்கிடக்கூடாது மக்கள்ங்கிறதுக்காக தன்னை உருவம் கூட வரையக்கூடாது. நாங்க பாக்குறோம், இந்த தெளிவு பாக்குறோம். தனக்குன்னு ஒரு கூட்டத்தை இவர் உண்டாக்கல, தனக்கு வழிபடக்கூடிய, தனக்கு தொண்டு செய்யற மாதிரி ஒரு கூட்டத்தை அவர் உண்டாக்கல என்பதை இந்த உருவப்படம் வரைவதற்கு தடுத்தார அதுல இருந்து பார்க்கிறோம். இந்த உருவப்படங்கள் மூலமாக தெய்வமாக்கப்படுவது போலவே தான்
சமாதிகள் மூலமாகவும் மனிதர்கள் தெய்வமாக்கப்படுகிறார்கள். ஒரு மனுஷன் வாழ்கிறான், நல்ல செல்வாக்கோடு இருக்கிறான், அவன் இறந்துறான்னு வைங்க, அவனை அடக்கம் செய்துவிட்டு அந்த இடத்திலே வழிபாட்டு தலத்தை எழுப்பிக் கொள்கிறார்கள். உலகத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம்கள் கூட அறியாமை காரணமாக தர்கா என்ற பெயர்ல உங்க பக்கத்தில் இருக்கிற கோட்டைப்பட்டணம், நாகூர், இதெல்லாம் செத்து போன ஆளுகளை புதைச்சி வைத்துக் கொண்டு வழிபடுறாங்க. இஸ்லாத்தில் இதுக்கு அனுமதி இல்லை. அதெல்லாம் செய்யற காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனா முகமது நபி என்ன சொன்னாங்க? எனக்கு கூட நீங்கள் சமாதி கட்டக்கூடாது, என் சமாதியில் வழிபடக்கூடாது, என் சமாதியில் விழா நடத்தக்கூடாது, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை கொண்டாட்டம் படுகிற இடமாக நீங்கள் மாற்றக்கூடாது என்று சொல்லி அந்த ஒரு இறைவனையே சார்ந்திருங்கள் என்று சொல்லி அதை 100% நிலைநாட்டினார்கள். ஒரு இறைவனை வணங்க சொன்ன பல பேர் கடவுளாகி போனதை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க மனப்பூர்வம் அப்படி சொன்னால் கூட அவரே கடவுளாக ஆனாரா இல்லையா? ஒருத்தர் தான் கடவுள், ஜோதிதான் கடவுள், ஒளிதான் கடவுள் என்றெல்லாம் பலவிதமான ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய பேர் சொன்னார்கள். சொன்னவர்கள் கடவுளானார்கள், ஆக்கப்பட்டார்கள். முகமது நபி மாத்திரம் அவர் கடைசி வரைக்கும் அவர் கடவுளை ஆக்கப்படவே இல்லை. அந்த வாசல் அடைச்சிட்டார். என்னைய மனுஷனா மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர கடவுளாக ஆக்கிவிடக் கூடாது. அவங்க நபிகள் நாயகத்துடைய காலம் வந்து கிபி 570. அதாவது இயேசுநாதருக்கு 570 வருஷத்துக்கு பிறகு அவங்க பிறக்கிறாங்க. அப்ப இயேசுநாதரை அவங்க பார்க்கறாங்க. அவங்கள அந்த மக்கள் எல்லாம் கடவுள் நிலையில வசதி இருக்கிற காட்சியை பார்க்கறாங்க. அதை குறிப்பிட்ட எச்சரிக்கை பண்ணாங்க. இயேசுநாதரை அந்த சமுதாய மக்கள் கடவுள் என்று சொன்னார்களே, கடவுளுடைய குமாரர் என்று சொன்னார்களே, அந்த மாதிரி என்னை எல்லை மீறி நீங்கள் புகழக்கூடாது, வரம்பு மீறி புகழக்கூடாது. என்னை பற்றி பேசுவதாக இருந்தால் அல்லாஹுடைய அடிமை என்று என்னை பற்றி பேசுங்கள், அல்லாஹுடைய தூதர் என்று என்னை பற்றி பேசுங்கள், அதுக்கு மேல என்னை பற்றி எதுவும் பேசக்கூடாது என்று சொல்லி நபிகள் நாயகம் எச்சரிக்கை பண்ணாங்க. இந்த காட்சி இதையெல்லாம் பார்த்து விட்டுத்தான் இந்த பிரச்சாரத்தில் உண்மை இருக்கும். இதுல எந்த ஒரு சுயநலம் இல்ல, எந்த ஒரு உள்நோக்கம் இல்ல, இதை சொன்னவருக்கு எந்த ஒரு ஆதாயமும் இல்ல. இந்த கொள்கையினால் நம்ம எல்லாருக்கும் நன்மை தான் ஏற்படுகிறது. மனுஷனை வணங்காமல் இருந்தால், மற்ற பொருள்களை வணங்காமல் இருந்தால், நம்ம எல்லாரையும் படைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூப்பர் பவரை வணங்கினால் அது எல்லாருக்கும் நன்மைதான் என்கிற அடிப்படையில் தான் இந்த முகமது நபி கொண்ட வந்த மார்க்கம் சரி என்று நினைத்து இந்த மண்ணிலே பிறந்த எங்களுடைய அப்பன் பாட்டன்மார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இது புரிய, ஏன்னா வெளிநாட்டு இறக்குமதி என்று எங்களை நினைக்க கூடாது. நாங்க இந்த மண்ணில தான் பிறந்தோம். இரண்டாவதாக, நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்கு இரண்டாவது காரணம் இருக்கிறது. ஒன்னு, இந்த முகமது நபியுடைய அப்பளுக்கு இல்லாத, கலப்படம் இல்லாத தூய்மையான பிரச்சாரம், தெளிவான ஒரு கொள்கை, வளைந்து கொடுக்காத அந்த தன்மை, உறுதி. இதுக்காக வேண்டி நாங்கள் அவரை நேசித்து இந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அதே போல இறைவனிடமிருந்து தனக்கு செய்தி வருவதாக ஒரு புத்தகத்தை எங்களுக்கு அவர்கள் தந்தார்கள். இது கடவுள் வேதம் என்று சொன்னார்கள். அந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் வாசித்து பார்த்தாலும் இது மனிதனுடைய சொல்லாக இருக்க முடியாது என்பதற்கு ஏராளமான சான்றுகள் அதுக்குள்ள இருக்குங்க. 1400 வருஷத்துக்கு மேல அவங்க இந்த உலகத்துக்கு வந்து 1400 ஆண்டுகளை கடந்து விட்டது. இவ்வளவு நாளைக்கு பிறகும் அந்த குரான் என்று சொல்லக்கூடிய அந்த வேத புத்தகத்தை எடுத்தால், இன்றைக்கு உள்ள எந்த ஒரு விஞ்ஞானிட்ட கொண்டே கொடுத்து இதுல விஞ்ஞானத்துக்கு எதிரான செய்தி ஏதாவது இருக்குதா என்று கேட்டால் அவரால் சொல்ல முடியல. ஒரு புஸ்தகம் 14 நூற்றாண்டுக்கு ஒரு குறை காண முடியாம இருக்குமா? நான் இன்னைக்கு ஒரு புஸ்தகம் எழுதுறேன் என்று சொன்னால், இந்த காலத்தில் என்ன அறிவு இருக்குமோ அந்த அறிவை கொண்டு நான் எழுதுவேன். என்னுடைய மரணத்துக்கு பிறகு எத்தனை விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும். அப்ப நான் எழுதுனது பல விஷயம் பொய்யாகி போயிடும். அப்ப ஒவ்வொரு மனுஷனும் அவன் காலத்துக்கு தகுந்தவாறு தான் சிந்திப்பான். 1000 வருஷத்துக்கு பிறகு வர்றதை இன்னைக்கு என்னால கணிக்க முடியாது. அப்ப முகமது நபி 1400 வருஷத்துக்கு முன்னாடி இறைவேதம் என்ற ஒரு புஸ்தகத்தை தர்றாரு. 14 நூற்றாண்டு ஓடி போயிடுச்சு. இது தப்ப, விஞ்ஞானத்தை தப்பா சொல்லி இருக்குது, இது இந்த காலத்துல எடுபடாது அப்படின்னு ஒண்ணு காட்ட முடியுதா என்றால் காட்ட முடியல. கடவுள் சொல்லா இருந்தா தான் அப்படி காட்ட முடியாது. மனிதன் சொல்லா இருந்தால் காட்ட முடியும். நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசனம் சொல்லக்கூடிய அந்த சட்ட புஸ்தகத்தை, சட்ட விதிகளை டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் ஒரு பெரிய மேதைகள் குழு உருவாக்கினார்கள்.
அவர்கள் மரணித்து சில ஆண்டுகளிலேயே 200 தடவை திருத்தி விட்டார்கள். அவங்க கொண்டு வந்த பெரிய பெரிய மேதைகள் உருவாக்குன சட்டமே 3 வருஷம் கழிச்சு பார்த்தா இல்லையே இதை மாத்தணும் போல இருக்குதே, இன்னொரு 4 வருஷம் கழிச்சு அதை மாத்தணும் போல இருக்குதே, இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இதையெல்லாம் மாத்தணும் போல இருக்குன்னு மாத்திக்கிட்டாங்க, மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப பெரிய பெரிய மேதைகள்லாம் சேர்ந்து உருவாக்குன சட்டமா இருந்தா கூட அதை மாத்தணுங்கிற ஒரு நிலைமையில தான் இருந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப ஏன் முகமது நபி கொண்டு வந்த அந்த வேதத்துல மட்டும் மாற்றம் தேவைன்னு யாராலும் சொல்ல முடியல? காரண காரியத்தோட சும்மா சொல்லலாம், இன்ன காரணத்தால் இது பொருந்தாது என்று சொல்ல முடியல. அப்ப அது கடவுள் வேதம் தான் என்று நம்புவதற்கு ஏற்றவாறு அந்த வேதமும் இருக்கிறது. சூரியன் இருக்கிறது, அதை பற்றி குர்ஆன் பேசுகிறது, சந்திரனை பற்றி பேசுகிறது, பூமியை பற்றி பேசுகிறது, பூகம்பத்தை பற்றி பேசுகிறது, மழையை பற்றி பேசுகிறது, புயலை பற்றி பேசுகிறது, கரு எவ்வாறு உண்டாகிறது என்பதை பேசுகிறது, எப்படி கரு வளர்கிறது என்பதை பேசுகிறது, சுனாமியை பற்றி கூட பேசுகிறது. அப்ப எல்லா விதமான விஞ்ஞான விஷயங்களை பேசுகிறது. எப்படி பேசுகிறது தெரியுமா? இந்த காலத்தில் வாழ்கிற ஒரு விஞ்ஞானி எப்படி பேசுவானோ அப்படி பேசுகிறது. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு காட்டுமிராண்டி எப்படி பேசுவானோ அப்படி பேசவில்லை. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி உள்ள அறிவை கொண்டு எப்படி சொல்வானோ அப்படி சொல்லப்படவே இல்லை. இப்ப சூரியன் உருண்டைன்னு இன்னைக்கு சொல்றோம், சுத்துதுன்னு சொல்றோம், பூமி சுத்துது என்று சொல்கிறோம், எல்லா கோள்களுமே சுத்துது என்று சொல்கிறோம். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா? 500 வருஷத்துக்கு முன்னாடி இது இருந்ததா? இல்ல. உருண்டைன்னு சொன்னாலும் அடி பின்னி எடுத்துக்கிட்டாங்க. வரலாற்றுல படிக்கிறோம், கலிலியோவுல இருந்து பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் என்ன பாடுபடுத்தப்பட்டாங்கன்னு நம்ம வரலாற்றுல படிக்கிறோம். ஆனா முகமது நபி கொண்டு வந்த வேதம் சொல்லுகிறது எல்லா குல்லுன் ஃபீ ஃபலக்கின் யஸ்பஹூன், எல்லா கோள்களும் நீந்தி கொண்டுதான் இருக்கின்றன. நீந்திரன சுத்துறது, எல்லா கோள்களுமே பூமி, சூரியன், சந்திரன் எல்லாம் நீந்தி கொண்டிருக்கின்றன. இவ்வளவு தெளிவான வார்த்தையை எப்படி அன்னைக்கு 14 நூற்றாண்டுக்கு முந்தி மனுஷனுக்கு சொல்ல முடியும்? சூரியன் கூட ஒரு இடத்துல நிக்குதுன்னு ஒரு காலத்துல நினைச்சிட்டு இருந்தாங்க. பூமி சுத்துது, சூரியன் அப்படி நிக்குதுன்னு சொல்லி. இப்ப என்ன அதையும் கண்டுபிடிச்சு விட்டான்? சூரியன் நிக்கல, அது ஓடிக்கிட்டு இருக்கு, பல லட்சக்கணக்கான மைல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடிக்கொண்டே பூமியை இழுத்து கொண்டு ஓடுகிறது. சூரியன் மட்டும் ஓடவில்லை, அதனுடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக சுக்கிரனை, செவ்வாய, வியாழனை, புதனை, பூமிய எல்லாத்தையும் இழுத்து கொண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் பூமி சுத்திக்கிட்டும் இருக்கிறது என்று இப்ப கண்டுபிடிக்கிறான். இந்த கண்டுபிடிப்பையும் குர்ஆன் சொல்லுகிறது. வஷம்சு தஜ்ரி, சூரியன் ஓடிக்கிட்டே இருக்குது. சூரியன் ஓடுதுங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கல, இப்ப இதை கண்டுபிடிக்கிறான். அதை குர்ஆன் பேசுகிறது. இப்படி நிறைய அடித்துக் கொண்டே போகலாம். உங்களுக்கு குர்ஆனுடைய கேள்வி கேட்கக்கூடியவர்கள் குர்ஆனுடைய தமிழாக்கம் தருவார்கள். அதுல குர்ஆன்ல என்னென்ன அறிவியல் உண்மைகள் எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது என்பதற்கான புள்ளி விவரங்களும் அதற்கான விளக்க நோட்ஸ்களும் உங்களுக்கு அந்த குர்ஆனிலே கிடைக்கப்பெறும். இப்படி அந்த குர்ஆன் நாங்க பார்க்கிறோம். முகமது நபியுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவர் சொன்னது கரெக்ட் என்று நம்புற மாதிரி இருந்தது. அவர் கொண்டு வந்த வேதத்தை பார்க்கிறோம். இது முகமது நபி கற்பனை. இத்தனைக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, முகமது நபிக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. இறை வேதம் வேதத்தை கொடுக்கிறாரு. அவர் பெரிய பண்டிதரா, பெரிய புலவரா, மொழியில கரகண்டவரா? ஆடு மேய்ச்சவர். தாய் தந்தையரை இழந்த அனாதையா இருந்து சிறு வயசுல ஆடு மேய்த்தவர், பள்ளிக்கூடத்துக்கு ஒதுங்காதவர், கையெழுத்து போட தெரியாதவர். இப்படிப்பட்ட ஒருத்தருடைய வாயில் இருந்து இது கடவுள் வார்த்தை என்று சில சொற்களை அவர் சொல்கிறார். அது கடவுள் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த சொற்கள் இருக்கிறதே தவிர 14 நூற்றாண்டுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மனிதன் சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கவே இல்லை. இதையெல்லாம் பார்த்து தான் நாங்க என்ன செஞ்சோம், இது ஒரு நல்ல கொள்கையா இருக்குது, ஒரு கடவுளுடைய வார்த்தைங்கிறார், அதுக்கு தகுதியானதா இருக்குது, இவர் கடவுளுடைய தூதருங்கிறாரு, அவ்வளவு அப்பழுக்கட்டு இல்லாம வாழ்ந்திருக்கிறாரு என்று எங்களுடைய முப்பாட்டன்மார்கள், எங்களுடைய பாட்டன்மார்கள் நம்பிக்கை கொண்டுதான் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோமே தவிர, பிறப்பில் எடுத்துக்கொண்டால் நம்ம எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவங்க தான். இஸ்லாமிய நம்பிக்கை எப்படி பாத்தீங்கன்னா, கடவுள் படைச்சது ஒரு ஜோடியை தான் படைச்சார். ஆதாம் ஏவாள் என்று கிறிஸ்தவர்கள் சொல்வார்கள், நாங்கள் ஆதம் ஹவ்வா என்று சொல்வோம். இந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். நீங்க முஸ்லீம் ஆயிருங்க, இந்துவாயிருங்க, கிறிஸ்தவராயிருங்க, கடவுளை இல்லைன்னு சொல்ற ஆளா வேணாலும் இருந்துட்டு போங்க, அல்லது இந்துக்களுக்குள்ளேயே உள்ள ஜாதிகளாக முதலியாராயிருங்க, கவுண்டராயிருங்க, வன்னியராயிருங்க, தலித்தாயிருங்க, எல்லாரும் யாரு? அந்த 2 பேர்ல இருந்தா நம்ம வந்திருக்கிறோம். அப்ப பிறப்பின் அடிப்படையில் நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இஸ்லாம் சொல்லக்கூடிய உலகத்துக்கு கொடுக்கிற செய்தி என்ன?
பிறப்பின் அடிப்படையில் யாரும் வேற கிடையாது. ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்த 2 பேரு ஒருத்தன் வசந்த ஜாதி ஒருத்தன் மட்ட ஜாதி ஆக முடியுமா? ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கும் தான் பிறந்தோன்னு ஒத்துக்கொண்டோமையானால் அப்புறம் என்ன அவர் வசதி நம்ம மட்டும் நடத்தையால் வசதி இருக்கணும். ஒருத்தன் படிச்சிருக்கான் ஒருத்தன் படிக்கல, படிச்சவன் வசதின்னு சொல்லலாம். ஒருத்தன் கெட்ட செயல் செய்யறான் ஒருத்தன் நல்ல செயல் செய்யறான், நல்ல செயல் செய்யறவன வசதின்னு சொல்லலாம். ஒருத்தன் இந்த வீட்டுல பிறக்கிறான் ஒருத்தன் அந்த வீட்டுல பிறக்கிறான், இந்த வீட்டுல பிறந்ததுனால வசதின்னு சொல்லலாமா? அந்த வீட்டுல பிறந்ததுனால அவன் தாழ்ச்சின்னு சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. அப்ப அந்த மாதிரியான ஒரு மெசேஜை தான் உலகத்துக்கு என்ன செய்யுது இஸ்லாம் வைக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் இந்த மண்ணில் பிறந்த உங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருந்த நாங்கள் இஸ்லாம்ங்கிற வாழ்க்கை நெறி ஏற்றுக்கொண்டோமே தவிர நாங்க இந்திய மக்கள் தான், நாங்கள் தமிழர்கள் தான், நாங்க இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான், எங்களுடைய கடவுள் நம்பிக்கை வேறு, எங்களுடைய வழிபாட்டு முறை வேறு. இந்த வித்தியாசத்தை உங்கள்கிட்ட நாங்கள் பதிவு செய்து கொண்டு இப்ப நம்ம நிகழ்ச்சிக்கு செல்ல போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் மணி, என் ஊர் தூத்துக்குடி. நான் இப்போ கடந்த ஒரு மாசத்துக்கு முன்னால ஓரிரை கொள்கையை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். என்னோட குடும்பத்தார்கிட்ட போய் நான் அதை சொன்னேன், இந்த மார்க்கத்தை பத்தியும் அந்த ஓரிரை கொள்கையை பத்தியும் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் அதுதான் இந்த மார்க்கத்தை தான் நான் செய்வேன், இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்க நீ அப்படி இருந்துக்கோ, ஆனா இந்த பேர் மாத்துறது இந்த கத்னா பண்றது இதெல்லாம் நீ செய்யக்கூடாது, அப்படி செஞ்சு நீ அதை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுல உள்ள சரியா தெரியல, அப்படி இருந்து நான் செய்யலாமா, அதுல தீர்வு என்னன்னு எனக்கு தெரியணும். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், என் குடும்பத்தார் கூட அதை ஏத்துக்கொண்டாங்க, நீ இஸ்லாத்தில் இருக்கிற பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா 2 வேலை நீ செய்யக்கூடாது. ஒன்னு இந்த பெயர் மாற்றக்கூடாது, 2வது இந்த சுண்ணத்து பண்ணுவாங்கல்ல விருத்த சேதனம் அது பண்ணக்கூடாது அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு அவர். இந்த பெயர் மாற்றுவதை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் முஸ்லிம் ஆவதாக இருந்தால் பெயரை மாற்றணுமா என்பதை முதல்ல இஸ்லாத்தின் பார்வையில் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். பெயர் மாற்றணுங்கிறது ஒன்றும் கட்டாயமே கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான பெயரை வேண்டாலும் நீங்க வைத்துக் கொள்ளலாம், எந்த மொழியில வேண்டுமானாலும் பெயர் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் சில நிபந்தனைகளோடு அதை வைத்துக் கொள்ளலாம். இப்ப இறைவன் ஒருத்தன் தான் நம்ம கடவுள்னு நாங்க நம்பணும். அப்படி நம்பக்கூடிய நேரத்தில் இந்த நம்பிக்கைக்கு எதிரான அர்த்தம் அந்த பெயருக்கு இருக்கக்கூடாது. உதாரணமா பெரியார் தாசன் ஒருத்தர் பெயர் வைக்கிறார். பெரியாருங்கிற ஒரு மனிதர் இறைவனுக்கு தான் தாசனா இருக்கணும் இஸ்லாத்துடைய கொள்கை. இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருன்னா பெரியார் தாசன் ஒரு சொல்லிக்கிற கூடாது, ஏன்னா அர்த்தம் தப்பா இருக்கிறதுனால. அழகன் பேர் அழகா வச்சுட்டு போனான், ஒருத்தருடைய பேர் அழகன் இருக்குது இருந்துட்டு போது, அதனால என்ன இருக்குது, அழகா இருந்துட்டு போறாரு. அரபியில அழகன்னு சொன்னா தமிழ்ல சொன்னா அதுல என்ன இருக்குது? அதனால அரபு மொழியில தான் பேர் வைக்கணும் என்கிற மாதிரியான எந்த ரூலும் எந்த சட்டமும் எங்க குர்ஆன்ல சொல்லப்பட கிடையாது, நபிகள் நாயகம் சொன்னது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நீங்க சில பெயர்கள்லாம் நீங்க அறிஞ்சு வச்சிருப்பீங்க. உதாரணமா முஸ்லீம்கள் இப்ராஹிம் நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, இஸ்மாயில் பேர் வைப்பாங்க முஸ்லீம்கள், அது மாதிரி யூசுப்னு பேர் வைப்பாங்க, இஸ்ஹாக்னு பேர் வைப்பாங்க. இதெல்லாம் அரபியா? இதே அரபி இல்ல. இப்ராஹிம் பேர் வைக்கிறாங்களா அது அரபு மொழியான அரபு மொழி கிடையாது. இஸ்மாயில் பேர் வைக்கிறாங்களா அதெல்லாம் அரபு மொழியா? அரபு மொழி கிடையாது. அதெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு அரபு மொழிக்கெல்லாம் முந்தி வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் இருந்த நல்ல மனிதர் அவர். இப்ராஹிம் என்று சொல்லக்கூடியவர் நபிகள் நாயகத்துக்கெல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு நல்ல மனிதர். அவர் என்ன பாஷை பேசினாரோ அந்த பாஷையில அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருந்திருக்கும். இப்ராஹிமுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் அது நல்ல அர்த்தம் உள்ள பேரா இருக்கும். நம்ம அந்த நல்ல மனிதரை நினைவு கூர்ந்து அவர் மாதிரி நான் வரணும் அப்படின்னு நினைத்து கொண்டு என் பிள்ளையும் வரணும் என்று நினைத்து கொண்டு இந்த பேரை வைக்கிறாங்க. அதனால இப்ராஹிம் இஸ்மாயில் இந்த மாதிரி இறை தூதர்கள் பேர்லாம் வைக்கிறாங்க பாருங்க, அது எதுவுமே அரபு மொழி கிடையாது. அப்ப நபிகள் நாயகமே அவங்களுடைய ஆம்பளை பிள்ளைக்கு இப்ராஹிம் பேர் வச்சாங்க, அரபு மொழியில பேர் வைக்கல. அப்ப அதனால அரபு மொழியில தான் பேர் வைக்கணும்னு இஸ்லாம் சொல்வதாக நிறைய பேர் நினைச்சிருக்கிறாங்க, தப்பா விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அரபு மொழியில மாத்தினாதான் ஒருவர் முஸ்லிம் ஆவார் அப்படின்னு கிடையாது. கெட்ட அர்த்தம் வரக்கூடாது. ஒருத்தர் நபிகள் நாயகத்துல வர்றாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க, அவர் முர்ருங்கிறார். அரபில முர்ருண்டா கசப்புன்னு அர்த்தம், வேற பேர் உனக்கு கிடைக்கல, இத பேரு நீ இனிப்புன்னு வைக்க வேண்டிய கசப்புங்கிற. அப்ப இந்த பேர் ஒரு அருவருக்கத்தக்கதாக வெறுக்கத்தக்கதாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அழகு, அறிவு, அன்பு, பண்பு அப்படி இருக்கணுமே தவிர திருட முள்ள மாதிரி முடிச்சு வைக்கணும் பேர் வைக்கலாமா? இது மாதிரி வைக்க கூடாது. அந்த பேர்ல என்ன இருக்குன்னு
ஒரு நல்ல ஒரு கருத்தாளம் இருக்குமேயானால் எந்த மொழியில் வைத்துக் கொண்டாலும் தப்பு கிடையாது. இந்த தமிழ் மொழியில உள்ளவங்க தான் நம்ம இதுல ரொம்ப கூடுதலா பாக்குறோமே தவிர, உருது பேசுறவர்கள் எல்லாம் வைக்கிற பேர்லாம் அரபு மொழி கிடையாது. அவங்க உருதுல தான் பேர் வைக்கிறாங்க. உருது மொழி பேசுற மக்கள் வைக்கிறாங்க இல்லையா? இப்ப பாகிஸ்தான்ல வந்து பெனாசிர் புட்டோன்னு இருந்தாங்க. பெனாசிர்ங்கிறது அரபியா? உருது மொழி. அது அவங்க மொழியில அவங்க நினைஞ்சிட்டாங்க, பேர் வச்சுட்டாங்க. அவங்க தாப்பனாரு புட்டோன்ற துல்பிகார் புட்டோன் இருந்தாரு. அரபி பாஷையா புட்டோங்கிறது அரபி, டானாவே அரபில கிடையாது. டானா இட்டன்னா டானாவும் அரபு மொழியில கிடையாது. அவருக்கு வந்து புட்டோன் பேர் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்து சுகர்னோண்டு இந்தோனேசியாவில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதுல சுகர்னோண்டு அதிபர் இருந்தாரு. சுகர்னு அரபியா? அதுக்கப்புறம் சுகர்டோன்னு அரபி அடுத்த அதிபர் வந்தாரு. அவர் என்ன அரபியா அந்த பேரு? அது மாதிரி மேகவதி, அந்த இந்தோனேசியாவில் சுகர்னோடைய மகள் வந்து மேகவதி அவங்களுடைய பேரு. அது என்ன அரபு மொழியா? இந்தோனேசிய பாஷை. அவங்க என்ன பாஷை பேசிக்கிறாங்க அந்த பாஷையில தான் பெரும்பாலான உலகத்தில் என்ன செய்யறாங்க, பேர் வைக்கிறாங்க. நம்ம தமிழக மக்கள் மாத்திரம் தான் என்ன செய்யறாங்க, அத அரபில தான் அந்த பேர் இருக்கணுங்கிற மாதிரி நாங்களே அதை வைத்துக் கொண்டமே தவிர எங்க மார்க்கத்தில் சட்டம் கிடையாது. சரி, இது ஏன் இதை செஞ்சோம்? அது ஒரு காரணம் இருக்குது. எங்க மார்க்கத்துக்காக நாங்க செய்யல. பெரும்பாலும் இந்த இஸ்லாத்துக்கு எங்க அப்பன் பாட்டன்மார்கள் வந்ததுக்கு காரணம் இந்த தீண்டாமையிலிருந்து தப்பிக்கணும். தீண்டாமை இருக்கக்கூடாது, இந்த சாதி உணர்வு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்கெல்லாம் என்ன செஞ்சோம். நாங்கன்னா எங்க முப்பாட்டன் காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். அப்ப நம்ம இந்த பேரை மாத்தாம நான் ராமசாமியா இருந்தேன்னு வைங்க, இப்பவும் ராமசாமியா இருந்தேன்னு சொன்னா உடனே என்ன செய்வாங்க, என்ன சாதின்னு கேட்பாங்க. ராமசாமி என்ன சாதி அப்படின்னு கேட்பாங்க. இப்படி கேட்டாங்க. அப்ப நம்ம எதை மறக்க நினைக்கணும் அதுபடி யாவப்படுத்துறாங்களே அப்படிங்கிறதுனால என்ன செஞ்சாங்க, எங்க தமிழகத்தில் இருந்த முன்னோர்கள் வந்து பேசாம அப்துல் காதர் வச்சா என்ன சாதி கேட்பீங்களா, இஸ்மாயில் சொல்லிட்டா ஜாதியை கேட்க மாட்டீங்க. இஸ்லாத்துல நீ போய்க்க பிரச்சனை இல்ல, சுன்னத்து மட்டும் பண்ணாதேன்னு அவங்க சொல்றாங்களாம். இந்த சுன்னத்து பண்றதையும் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும். இஸ்லாத்துல வந்து கட்டாயம் செய்ய வேண்டியவைன்னு சிலது இருக்குதுங்க. சிலது செய்வது விரும்பத்தக்கது, சிறந்தது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய காரியங்கள் ரெண்டு வகையில் இருக்கிறது. சிலதை வந்து கண்டிப்பா செஞ்சு ஆகணும், சிலதை வந்து செஞ்சா சிறப்பு, செய்யலைன்னா குற்றம் இல்லை. கண்டிப்பா செய்யறதுக்கு பேர் என்னன்னா ஃபர்லுன்னு சொல்லுவாங்க, கடமைன்னு சொல்லுவாங்க. செஞ்சா நல்லது, செய்யாட்டி நீ குற்றவாளி இல்ல அப்படிங்கிறதுக்கு உள்ள வார்த்தை சுன்னத்து. இந்த சுன்னத்துன்னு சொல்றமே விருத்த சேதனம் செய்வது, அது எங்க மார்க்கத்துல அதை செஞ்சாதான் ஒருத்தன் இஸ்லாத்துல வர முடியும்னு கிடையாது, சிறந்தது. இஸ்லாம் எங்களுக்கு எப்படி சொல்லுது, இது ஆர்வம் ஊட்டுகிறது. சுன்னத்துன்னா செய்வது சிறந்தது, நல்லது, அதை செய்தால் உனக்கு மேன்மை, செய்யலைன்னா கொஞ்சம் மார்க் கம்மி, ஃபெயில் ஆயிட மாட்டாங்க. சுன்னத்து செய்யலைன்னா இஸ்லாம்ங்கிற அந்த இதுல என்ன செய்ய மாட்டாங்க, ஃபெயில் ஆயிட மாட்டாங்க. அப்ப இஸ்லாத்தில் இந்த சுன்னத்து என்பதற்கு வந்து கம்பல்சரியா செய்தாக வேண்டிய பட்டியலில் அதை இஸ்லாம் வைக்கவில்லை. இதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். அதே நேரத்தில் வந்து இதுல உள்ள நன்மை எல்லாரும் வழங்கணும். இது முஸ்லீமுக்குள்ள மேற்கொண்டு எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சுன்னத்து பண்ற விஷயம் இருக்கு பாருங்களேன், அது முஸ்லீமுக்கு மட்டும் உள்ளது நிறைய பேர் விளங்கிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, மனித குலத்துக்கு அது நன்மை என்று இந்த நவீன கால மருத்துவம் சொல்லுது. வெளியே வந்து இந்த மாதிரி சிறுநீரோ விந்துவோ தேங்கி இருக்கிற நிலை ஏற்படுமையானால் அதிலிருந்து உருவாகக்கூடிய சில பாக்டீரியாக்கள் மூலமாக, கிருமிகள் மூலமாக பலவிதமான பாலியல் நோய்கள் வரும். அதை வந்து சுத்தப்படுத்துறது, அறுத்து போடுறதுதான் அது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்ற எந்த அளவுக்கு இதை சொல்றாங்கன்னு கேட்டா, நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க தமிழகத்துல முதல்வராக இருக்கும் பொழுது அவங்க ஒரு உத்தரவே போட்டாங்க. என்ன உத்தரவு போட்டாங்க, மருத்துவமனையில பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து இந்த தொட்டில் குழந்தைன்னு போட்டாங்கல்ல, குழந்தை ஒன்னா போட்டு போறது, அந்த மாதிரியான குழந்தைகளுக்கும் கட்டாயம் சுன்னத்து பண்ண வேண்டும். ஜெயலலிதா இந்த உத்தரவு போட்டாங்க. முஸ்லீம்கள் இதை போட்டாங்க. டாக்டர்களுடைய அட்வைஸை வாங்கி இந்த குழந்தைகளை ஒழுங்கா பராமரிக்கிறதா இருந்தால் அவங்க சுன்னத்து பண்ணி போடுவதுதான் அவங்களுக்கு சிறந்தது, ஆரோக்கியத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் சென்ற முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவங்க கவர்மெண்ட் ஜிஓ உத்தரவே போட்டதை நம்ம என்ன செஞ்சோம், நம்ம பார்த்தோம், படித்தோம், அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இதை ரொம்ப நல்லது என்று எல்லாரும் வலியுறுத்துறாங்க, சிறந்தது. அதே மாதிரி வந்து இப்ப வந்து முக்கியமானது வந்து இந்த சுன்னத்து செய்யற உறுப்புகள் தொடர்பாக வர்ற நோயிலேயே பெரிய நோய் என்னன்னு கேட்டா எய்ட்ஸ் தான்.
இன்னைக்கு எய்ட்ஸுக்கு தான் பயங்கரமான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் எல்லாம் உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த எய்ட்ஸ் எதனால வருது? பல காரணங்கள் வந்தாலும் அதுல எய்ட்ஸ் வருவதற்கு பெரும்பாலும் ஆண்கள் காரணம் கிடையாதுங்க. எய்ட்ஸுக்கு காரணம் வந்து பெண்கள் தான். அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடையாது. ஒருத்திக்கு ஒருவன் அப்படின்னு இருந்தா எய்ட்ஸ் வரவே வராது. ஒருத்திக்கு ஒருவன், அதாவது பெண்கள் வந்துதான் பல பேர்கிட்ட அவங்க தொடர்பு கொள்ளும் பொழுது, பல ஆண்களுடைய விந்து துளி அதுல போய் மிக்ஸ் ஆகும் பொழுது அவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட் உற்பத்தி ஆகுது. உற்பத்தியான பிறகு அந்த பெண்ணோடு ஒருத்தன் தொடர்பு கொள்வானேயானால் தொற்றி தான் இவனுக்கு வருது, உற்பத்தி ஆகி வராது. ஆணை பொறுத்த வரைக்கும் எய்ட்ஸ் வந்து தொற்றித்தான் வரும். பெண்ணை பொறுத்த வரைக்கும் அங்கே இருந்தால் உற்பத்தி ஆகும். அவங்க வந்து பல ஆண்களுக்கு இடம் கொடுத்தார்களே, ஆனால் அவங்க பாத்திரமா இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் எய்ட்ஸ் வரும் என்று சொல்லி இன்றைய விஞ்ஞானம் சொல்லுது. விளங்காம ஒருவனுக்கு ஒருத்தின் தப்பா சொல்லிடுவாங்க, கிடையாது. ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்றேன். ஒரு ஆம்புல 100 பெண்ணோட குடும்ப வாழ்க்கை நடத்தினால் ஒரு பெண்ணுக்கு எய்ட்ஸ் வராது. ஒரு பெண்ணு ஒரு நேரத்தில் 2 ஆம்பளையோட வாழ்க்கை நடத்தினா எய்ட்ஸ் வந்துடும். இதான் விஞ்ஞானிகளுடைய கரெக்டான முடிவு. இது விளங்காம அறகுறையா படிச்ச டாக்டர் என்ன செய்வாங்க, விளங்காம இதை சொல்லுவாங்க. அப்ப எய்ட்ஸ் உடைய காரணம் இதுதான். அப்ப இதை கண்டுபிடிக்கும் போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, எய்ட்ஸ் வந்ததையா அப்படி ஆய்வு பண்றான். எந்தெந்த சமுதாயத்துக்கு, எந்தெந்த நாட்டில் எய்ட்ஸ் கூட, எந்தெந்த மாநிலத்தில் எய்ட்ஸ் கூட, எந்தெந்த ஜாதிக்கு எய்ட்ஸ் கூட வகை வகையா பல கோணங்கள்ல வந்து என்ன செய்யறான், ஆராய்ச்சி பண்றான். ஆராய்ச்சி பண்ணிட்டு ஒரு நாடுகள் வாரி மத வாரியாக சொல்லும் பொழுது எய்ட்ஸ் வந்து முஸ்லிம்களில் தான் ரொம்ப 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 குறைவாக இருக்கிறது. அதுக்கு காரணம் சவுதி அரேபியாவுல எய்ட்ஸ் இல்ல, முஸ்லிம் ஆப்பிரிக்க நாடுகள்ல எய்ட்ஸ் இல்ல, இருந்தாலும் அப்படி 1 2 சொல்லக்கூடிய அளவில் இருக்கிறது. அப்ப எங்க அதிகமா இருக்குன்னு கேட்டா, இந்த ஆண் உறுப்பை அந்த வெட்டாம இருக்கிறாங்கல்ல, அவங்க போய் அந்த எய்ட்ஸ் வந்த பெண்ணோட சேரும் பொழுது அந்த தொத்தக்கூடிய கிருமி நல்லா குடியேறதுக்கு இடம் கிடைச்சிருது. நல்லா போய் குடியேறுவதற்கு இடம் கிடைச்ச உடனே நல்லா நின்று நிதானிச்சு அவனுக்கு எய்ட்ஸ் என்னங்கிறது பரப்பி விட்டுறதுன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம சுன்னத்து பண்றது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் எல்லாரும் பண்றாங்க, கிறிஸ்தவர்கள் பண்றாங்க இன்னைக்கு. ஆனா பைபிள்ல இருந்தது, பைபிள்ல வந்து விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று இயேசுநாதர் சொன்னார்னு தான் பைபிள்ல இருந்தது. இயேசுநாதருக்கு பின்னாடி வந்த பவுலுங்கிறவர் என்ன செய்யறாரு, நான் அதை மாத்துகிறேன்னு மாத்துறாரு. இயேசு சொன்ன போதனை நீங்க எடுத்து பழைய புதிய ஏற்பாட்டில் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சுவிசேஷங்கள்ல பூரா என்ன இருக்கு, 4 சுவிசேஷங்கள்லையும் இந்த விருத்த சேதனத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கும். அந்த நிருபங்கள் இருக்கு பாருங்க, பின்னாடி சேர்க்கப்பட்டது, அதுலதான் என்ன வரேன், இந்த பவுலுங்கிறவர் இதை மாத்துறேன் பாரு. அங்க கூட சுன்னத்து இருக்குது. இந்த சுன்னத்து பண்றது என்பது விருத்த சேதனம் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கூட யூத சமுதாயத்தவர்கள் அனைவரும் இஸ்ரவேலர்கள் சொல்றோம்ல, இஸ்ரேல் நாட்டில் உள்ள எல்லா யூதர்களும் சுன்னத்து பண்றாங்க. அப்ப இந்த சுன்னத்து என்பது வந்து ரொம்ப ஆரோக்கியமான, மதத்தை பார்க்க வேணாம். இதுல வழங்குதா முஸ்லிம்கள் செய்யறாங்களேன்னு பார்க்க வேணாம். முஸ்லிம்கள் நல்லா பிரியாணி செய்யறாங்கன்னா பிரியாணி நம்முடைய உணவு நம்ம ஆக்கிட்டோமா இல்லையா? எல்லா மதத்திலையும் நல்லது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லது இருக்குமே, ஆனால் அதை மதத்தை கடந்து எல்லாருமே ஏற்றுக்கொள்ளலாம். நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த சுன்னத்துங்கிற நம்ம செஞ்சா அவங்களுக்கு இந்த உடல் உறுப்பு, இந்த பாலியல் நோய்னு சொல்றாங்கல்ல, அது வராம தடுக்கு. நீங்க எந்த விஞ்ஞானிட்ட கொண்டாலும் கேளுங்க, எந்த டாக்டர்கிட்ட வேண்டாலும் கேளுங்க, அது பலவிதமான நன்மை தரக்கூடியதுன்னு சொல்றாங்க. அதனால அது நன்மைன்னு இஸ்லாம் சொல்லுது. செய்யாட்டி முஸ்லிமா இருக்க முடியாதுன்னு சொல்லல. ஆனா இது எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். தௌஹீத் ஜமாத் அமைப்பிற்கு இனிய நல்வாழ்த்துக்கள். என்னுடைய பெயர் ராமலிங்க சுவாமி. நான் குருந்தகுடி கிராமத்தை சேர்ந்தவர், மனைவிக்குடி ஒன்றியத்தை சேர்ந்தவர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மனைவிக்குடி ஒன்றியத்தினுடைய மாணவர் உணவு பிரிவு செயலாளராக கடந்த 10 ஆண்டுகளாக மருந்து வருகிறேன். இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சிக்கு நிலைத்ததற்கு தங்களுக்கு மிகப்பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் பல்வேறு தலைப்புகளில் சில கருத்துக்களை சொன்னார்கள். தீவிரவாதத்தை பற்றி ஒரு கருத்தை மட்டும், ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் ஐயா முன் கேள்வி கேட்பதற்கு ஆசைப்படுகிறேன். விடுதலை புலிகள் இயக்கம், ஜமாத் உத் தாவா இயக்கம், அல் உமா இயக்கம், மாவோயிஸ்ட் இயக்கம், ஹமாஸ் இயக்கம், ஜெய்சி முகமது இயக்கம், லஷ்கர் இ தொய்பா இயக்கம், தலிபான் இயக்கம், சிமி இயக்கம், அல் கொய்தா இயக்கம், ஹிஜ்புல் முஜாஹிதீன் இயக்கம், இந்த இயக்கங்கள் தீவிரவாத இயக்கங்களா இல்லையா என்பதை மட்டும் ஐயா எனக்கு பதில் கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
இது ஒரு நல்ல தேவையான ஒரு அழகான கேள்விதான். சில இயக்கங்களுடைய பெயர்களை அவர்கள் குறிப்பிட்டு இந்த இயக்கங்கள் எல்லாம் தீவிரவாத இயக்கங்களா இல்லையா கேட்கிறாங்க. அந்த இயக்கங்கள்ல தீவிரவாத இயக்கங்களும் இருக்கிறது, விடுதலை போராட்ட இயக்கங்களும் இருக்கிறது. அந்த தீவிரவாதத்துக்கும் விடுதலை போராட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம விளங்கிக் கொள்ளணும். இப்ப நம்ம இந்தியா வெள்ளையர்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடந்தது. அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது காந்தி போன்றவர்கள் எல்லாம் அஹிம்சை வழியில போராடினாங்க. உண்ணாவிரதம், சத்தியாகிரகம், வரிகூடா இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், இந்த மாதிரியான கள்ளுக்கடை மறியல், இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வெள்ளையர்களுக்கு எதிராக என்ன செஞ்சாங்க, போராடினாங்க. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்ன, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், பகத்சிங் போன்றவர்கள் எல்லாம், வீரவாஞ்சிநாதன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஆயுதம் தாங்கி போராடினாங்க. அவங்க ஆயுதம் தாங்கி என்ன பண்ணாங்க, வெள்ளக்காரனை சுட்டாங்க, ரயில கொளுத்துனாங்க. நம்ம ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கூட அது மாதிரி செஞ்சவர் தான். நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு மந்திரியாவெல்லாம் இருந்தாரு, அவரெல்லாம் கூட எந்த காரியத்தில் ஈடுபட்டவர் தான். அவர் ரயில கொளுத்தின வழக்கெல்லாம் அவர் மீதெல்லாம் இருக்கிறது. வெள்ளையர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவங்களுடைய ரயிலை எல்லாம் கொளுத்துவது, அந்த முக்கியமான அதிகாரி பிரயாணம் செஞ்சு போனா வாஞ்சி ஏறி அவனை சுட்டு தள்ளுறது, இதெல்லாம் அவன் பார்வையில தீவிரவாதமா இருக்கலாம். யார் பார்வையில, வெள்ளக்கார கவர்மெண்ட் பார்வையில இவங்க எல்லாம் தீவிரவாதி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட ஏன் இந்தியாவுக்கு வர முடியல, சுதந்திர இந்தியாவுல அவன் தீவிரவாதி லிஸ்ட் வச்சுட்டு போயிட்டான். உள்ள நுழைஞ்சா இந்திய அரசாங்கம் தண்டிக்கணும்னு ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டான். அதனாலதான் அவரே தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்து வெளியிலேயே எங்க போய் இறந்துட்டாரு, என்ன கதையே தெரியல, இறந்துட்டாரா தலைமுறை இருந்தாரா என்ன ஆனார்னு தெரியாத அளவுக்கு போயிட்டு. அப்ப இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீவிரவாதியா இல்ல. நம்ம நாட்டை இன்னொருத்தன் ஆக்கிரமிக்கும் பொழுது அதுக்காக உயிர தியாகம் பண்ணி நம்ம செஞ்சால் அது தீவிரவாதம் சொல்லவே கூடாது. அப்ப நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்காக வேண்டிய ஆயுதம் தூக்குறாங்க பாருங்க, அதுதான் தீவிரவாதம். ஒரு பேச்சுக்கு இப்ப எடுத்துக்கிறோமே, நம்ம நாட்டை திடீர்னு ஒரு நாட்டுக்கார ஆக்கிரமிச்சுக்கிட்டான், அப்படி நடக்கக்கூடாது, நடந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். இந்தியாவே இன்னொரு நாட்டுக்கான இப்ப ஆக்கிரமிச்சுக்கிட்டான். இப்ப நம்ம சும்மா சத்தியாகிரகம் இருந்தா சரியா வருமா? நம்ம எல்லாரும் அந்த நேரத்தில் ஆயுதம் தூக்கணும். அவனை விரட்டுறதுக்கு என்ன செய்யணும், எங்க நாட்டு நாங்க எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கு, நாங்க ஆண்டுக்கிறோம், நீ யார எங்க நாட்டில் ஆள்வதற்கு அப்படின்னு சொல்லி இறங்கினால் அது தீவிரவாதமா விடுதலை போராட்டமா? இப்ப உலகம் முழுவதும் விடுதலைக்காக போராடக்கூடிய இயக்கங்களும் ஆயுதங்களை தான் எடுக்கிறது. அப்ப நம்ம எப்படி வேறுபடுத்தணும், இந்த மண்ணின் மைந்தனாயுமே அல்லது வெளியுற மண்ணின் மைந்தனை எதிர்த்து போராடுறானா, வெளி சக்திகளை எதிர்த்து போராடுறானா? வெளி சக்திகளை எதிர்த்து போராடினால் அவனை தீவிரவாதி நீங்க சொல்லவே கூடாது. இப்ப ஈராக்ல போராடுறாங்க, ஈராக்ல போராடுறத நீங்க தீவிரவாதி சொல்லக்கூடாது. ஏன், ஈராக் ஈராக் மக்களுக்கு சொந்தம், அமெரிக்காக்காரனுக்கு அதுல எந்த சொந்தமும் இல்ல. அந்த நாட்டினுடைய பெட்ரோல் வளத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக வேண்டி பொய்யாக பயங்கரமான அணு ஆயுதங்கள் இருக்குதுன்னு பொய் சொல்லி அந்த நாட்டை நிர்மூலமாக்கி அழிச்சு ஒரு துரும்ப கூட, ஒரு விமானம் கூட அவன்கிட்ட இல்ல. இவன் போடுற குண்டை தடுக்கிறதுக்கு ஒரு ஸ்கட்டு ஏவுகணை கூட இல்ல. ஒண்ணுமில்லாத ஒரு நாட்டில் போய் எந்த ஒரு நிராயுத பாணியும் வாங்கல. அந்த அந்தஸ்துல இருந்த ஒரு நாட்டின் மீது படையெடுத்து மேலே இருந்து கொத்து கொத்து குண்டுகளையாக போட்டு பலவிதமான லட்சக்கணக்கான மக்களை கொன்றாங்கள. இவர்களை எதிர்த்து அந்த மக்கள் கோபமாக என்ன செஞ்சாலும் அதை நம்ம தீவிரவாதம் சொல்லக்கூடாது, அது விடுதலை போர். அமெரிக்காக்காரனுக்கு எங்க நாட்டில் என்ன வேலை? அப்ப நம்ம நாட்டில் ஒண்ணு நடந்தால் என்ன முடிவு எடுப்போமோ அதைத்தான் அடுத்தவனுக்கு எடுக்கணும். நம்ம நாட்டில் ஒருத்தன் ஆக்கிரமிச்சு கொண்டால் இந்த முடிவை நம்ம எடுத்தால் அவனை நம்ம யாராவது தீவிரவாதம் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி ஹமாஸ் இயக்கம், உதாரணத்துக்கு ஹமாஸ் இயக்கம் இருக்குது. இந்த ஹமாஸ்ங்கிறவங்க பாலஸ்தீனத்தில் போராடுறாங்க, அவங்க தீவிரவாத இயக்கம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதீங்க. இந்த பாலஸ்தீன் நாடு இஸ்ரேல் உள்பட பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது. இந்த இஸ்ரேல்களுக்கு நாடு கிடையாது, விளங்கிக்கிறங்க. வெள்ளக்காரன் நம்ம நாட்டையும் பாலஸ்தீனத்தையும் உலகத்தினுடைய பாதி நிலப்பரப்புகளை ஆட்சி புரிந்த நேரத்தில் அவன் ஒவ்வொரு நாடா வெளியேறிக்கிட்டே வர்றான். இந்தியா விட்டு வெளியேறின மாதிரி பல நாடுகள்ல இருந்து விரட்டி அவனை இங்கிலாந்து அளவு கொண்டே நம்ம என்ன செஞ்சோம், உலகம்லாம் அவனை கொண்டே நிப்பாட்டிருச்சு. அப்ப போகும்போது என்ன பண்றான்னு கேட்டா, நம்ம நாட்டில் காஷ்மீர் பிரச்சனையை தலைவலியை வச்சுட்டு போன மாதிரி அங்க ஒரு தலைவலியை வைக்க நினைக்கிறான். என்ன பண்றான் அந்த பிரிட்டன், உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் வாங்க, உங்களுக்கு இந்த மண்ணில் ஒரு நாட்டை உண்டாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன் மண்ணில் இஸ்ரேல் ஒரு நாட்டை உண்டாக்குறான். உண்டாக்கி என்ன பண்றான்,
ஜப்பான்ல இருந்த யூதன், அமெரிக்காவில் இருந்த யூதன், ரஷ்யாவில் இருந்த யூதன், இந்தியாவில் இருந்த யூதன் உள்பட எல்லா யூதர்களையும் அங்க அழைத்து இந்த வெள்ளைக்காரன் பரங்கிக்காரன் என்ன பண்றான், அவர்களுக்குன்னு ஒரு நாட்டை உண்டாக்குறான். எங்க இருந்து உண்டாக்குறான்? பாலஸ்தீன்கிற நாட்டுல முக்காவாசி அவனுக்கு கொடுத்துட்டு காவாசியில இவன் இருக்கிறான். சுருங்கிருச்சு. மொத்த இஸ்ரேலும் பாலஸ்தீன நாடு, நல்லா வழங்கிக்கணும். இந்த கால்வாசி நிலப்பரப்புல இவனை கொண்டே வைத்து இஸ்ரேலுடைய ஒரு மாகாணம்ங்கிற அளவுக்கு அதை ஆக்கி அவர்களுக்கு அதை கொடுத்துட்டான். கொடுத்தது மாத்திரம் இல்லை, எது கொடுத்தான் தெரியுமா? அங்க பெட்ரோல் வளம் இருக்கிறது. அரபு நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இப்படி ஒரு நமக்கு ஒரு சக்தி உதவியா இருந்தா நம்ம போய் ஆயுதங்களை அங்க பதுக்கலாம், விமான தளத்தை அமைக்கலாம், அந்த நாட்டில் தளத்தை அமைத்துக் கொண்டு அரபு நாடுகளை தாக்கலாம். இப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செஞ்சான், அதை அமைத்து வைத்துக் கொண்டு இப்ப பெட்ரோலை சொரணும். எப்படி சொரணும்னா, இன்னைக்கு சவுதி அரேபியா பெட்ரோல் உள்ள நாடுன்னு நீங்க சொல்றீங்க. அந்த சவுதியில உள்ள பெட்ரோலை எல்லாம் யாரு விநியோகம் பண்றா? அமெரிக்க நிறுவனங்கள். அவனுக்கு இதை சின்ன எலும்பு துண்டு தான் கிடைக்குது. அவன் G7 நாட்டில் வர முடியல, அரபு நாட்டுக்காரன் பணக்கார 8 நாட்டில் வர முடியல. இந்த ஒண்ணுமில்லாத ஆயுதம் விற்கக்கூடிய அமெரிக்காக்காரன் பணக்கார நாட்டில் வர்றான். ஏன் வர்றான்? அவனுக்கு இந்த பெட்ரோல் வளத்திலிருந்து 2 ரூபா கிடைத்தால் அமெரிக்காக்காரனுக்கு 8 ரூபா கிடைக்குது. இந்த 2 ரூபாயில தான் அவன் பணக்கார நாடு சவுதி அரேபியாக்காரன் சொல்லிக்கிறான். எதை வச்சு இந்த மாதிரி அவன் மிரட்டி எடுக்கிறான் தெரியுமா? இஸ்ரேலை வச்சு உன்னை தாக்குவோம், பயங்கர ஏவுகணை எல்லாம் கொடுப்போம் மிரட்டுறானா. அரபு நாட்டுக்காரன் மிரண்டு போய் எல்லா பெட்ரோலிய நாடுகள்லையும் நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனம் தான். அதனால அமெரிக்க பொருளாதாரம் அடிச்சா டீசலும் இறங்குது, குருட்டாயில் இறங்குது, கச்சா எண்ணெய் இறங்குதா இல்லையா? அமெரிக்க பொருளாதாரத்துக்கு அடி வாங்கினா பீப்பாய் $35 வருது. அவன் தீர்மானிக்கிறான். அமெரிக்காவில் அடி விழுந்தா எங்க அது சொல்லுவாங்கல்ல, தென்னை மரத்துல தேல் கொட்டினா பனை மரத்துல நெருக்கட்டுமான்னு கேட்பாங்க. கட்டுது. இப்ப எங்க கட்டுது? அமெரிக்காவில் அடி விழுந்தா சவுதி அரேபியாவில் என்ன பண்ணுது? பீப்பாய் இறங்குது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது அப்ப மொத்த நாடு அவனுக்கு உரியது. அந்த நாட்டில் இவன் இருந்துகிட்டு இந்த கொஞ்சோன்னு அவனுக்கு இருக்குத பாலஸ்தீனுக்கு அதையும் குடுறான்னு சொல்லி அங்க நுழைஞ்சு அத்துமீறி யூதர்களை மேலும் மேலும் குடியேற்றி கொண்டு இருந்தால் அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக சும்மா கல்லையும் மண்ணையும் தூக்கி போடுறான். அவன்கிட்ட விமானமும் கிடையாது, அவன்கிட்ட அணுகுண்டும் கிடையாது. அவன் ஒரு போராளி, ஜனநாயக முறையில சின்ன அளவுல போராட்டம் பண்றான். விடுதலை புலிகள் மாதிரி பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாம் அவன்கிட்ட கிடையாது. இந்த மாதிரி செய்யற மக்களுக்கு அவனை எதிர்த்து பேஸ் பண்ணாம மேல இருந்து விமானத்துல இருந்து வந்து அப்பாவி மக்கள் மீது, ஆஸ்பத்திரி மீது, ஐநாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய இடங்கள் மீதெல்லாம் குண்டு போட்டு இதுவரைக்கும் 2000 பேரை கொன்று குவிச்சிருக்கிறான். 1000 பேர் குழந்தைகள். 2000 பேர்ல விடுதலை போராளிகளை கூட அவன் கொல்லல. இவன் விடுதலை போராட்டம் நடத்துற காரணத்தினால இவனுடைய இனத்தை அழிக்கிறான். பாலஸ்தீனர்களை இல்லாம ஆக்குவோம், ஒட்டுமொத்த பாலஸ்தீனம் எங்களுக்கு உரியதுன்னு இவன் எதிர்த்து போரிட்டானேயானால் அது தீவிரவாதமா? எப்படி இது தீவிரவாதம்? அப்ப நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ல பெரிய தீவிரவாதி ஆயிடுவாரு. அப்ப அந்த மாதிரியாக அந்த மாதிரி தாலிபானா இருக்கட்டும், அல் கொய்தாவா இருக்கட்டும், அவங்களெல்லாம் இவனை எதிர்த்து போரிட்டார்களே ஆனால் அது தீவிரவாதம் கிடையாது. ஆனா அதை கடந்து நம்ம நாட்டுக்குள்ள கையை நீட்டினா, தேவையில்லாம பாகிஸ்தானுக்குள்ள கையை நீட்டினா, வேற நாடுகளுக்குள்ள போய் கையை நீட்டினா, அங்க போய் கொண்டு வச்சா, அங்க போய் குற்ற செயலில் ஈடுபட்டால் அதை ஏற்றுக்கொள்ள, அது தீவிரவாதம். நல்லா வழங்குதா? அது அல் கொய்தாவுக்கு 2 நிலை இருக்கிறது. அவன் அங்க செய்யறது ஓகே, அமெரிக்காவுக்கு எதிராக செய்யறான். இங்க சில பேரை ஊசி போட்டு செஞ்சாண்டா அதை ஒத்துக்கிற முடியாது. இது பயங்கரவாதம். அப்ப அவன் நாட்டில் செய்வது அது விடுதலை போராட்டமா எடுத்துக்கொள்ள முடியும். நம்ம நாட்டில் அவன் செய்ய வந்தான்னு சொன்னா அது விடுதலை போராட்டம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். கேட்டதுனால இன்னும் கொஞ்சம் இந்த தீவிரவாதம் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். இந்த தீவிரவாதத்துக்கு இஸ்லாத்தோட சம்பந்தப்படுத்தவே கூடாது. ஏன்னா இஸ்லாம் இது எங்களுக்கு கண்டிக்குது. எங்களுக்கு மார்க்கம் குரான் தான். உங்களுக்கு குரானுடைய தமிழாக்கம் தருவாங்க, படிச்சு பாருங்க. குரான்ல தெளிவா இருக்கிறது, எந்த மனுஷனையும் கொல்லக்கூடாது. ஒரு மனுஷனை ஒருத்தன் கொலை செய்தால் உலக மக்களை எல்லாம் கொலை செஞ்சவன் என்று எங்களுக்கு குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் என்ன பண்ணாங்க? யுத்தம் செஞ்சாங்க. நபிகள் நாயகம் யுத்தம் செஞ்சதுக்கு காரணம் அவங்க ஆன்மீக தலைவரா மட்டும் இல்ல, அவங்க ஜனாதிபதியாகவும் இருந்தாங்க. ஊரை விட்டு விரட்டப்பட்டாங்க, பின்னாடி ஜனாதிபதியா இருந்தாங்க. ஜனாதிபதியா இருந்தாலும் குடிசையில தான் இருந்தாங்க. அவங்க அரசாங்க சொத்தை எடுத்துக்கொள்ளல, அந்த மாதிரி வாழ்ந்து மறைஞ்சிட்டாங்க. அப்ப அவங்களை எதிர்த்து யாராவது யுத்தத்துக்கு வந்தார்களே ஆனால் ஒரு ஜனாதிபதி குடிமக்களை காப்பாற்றணும், பெண்களை காப்பாற்றணும், பலவீனர்களை காப்பாற்றணும்.
அதுக்காக போர் செய்யறது என்பது ஒரு அரசாங்கத்துக்கு கடமை. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் யுத்தம் செஞ்சாங்களே தவிர அவர்கள் மக்காவில் இருக்கும்போது எத்தனை பேர் அடிச்சான் உதச்சான் அதுக்கெல்லாம் பதிலடி எல்லாம் கொடுக்கவே இல்லை. நாடுன்னு வரும்பொழுதுதான் நாட்டை பாதுகாத்தாங்க. இப்ப நம்ம இந்தியா மேல ஒரு பாகிஸ்தான் யுத்தம் செய்ய வந்தா நம்ம சும்மா இருப்போம்? மன்மோகன் சிங் சும்மா இருந்தா நம்ம ஒத்துக்கிறோமா? இந்தியாவுக்கு எதிராக படத்திட்டு இருந்தா நாட்டுரா உதடா வெற்றா குத்துறா தான் நம்ம சொல்லணுமே தவிர நாங்க எல்லாம் அஹிம்சை நாடுன்னு சொல்ல முடியுமா? அப்ப நாட்டு மக்களை பாதுகாப்பதற்காக நபிகள் நாயகம் யுத்தம் செய்தது உண்மை. அது கவர்மெண்ட். அவங்க நபிகள் நாயகம் ஜனாதிபதி சக்கரவர்த்தி. அவங்க ஒரு சக்கரவர்த்தியாக இருந்த நேரத்தில் அவங்க நாட்டை காப்பாற்ற யுத்தம் செஞ்சிருக்கிறார்கள். அது உலகமெல்லாம் செய்யக்கூடிய காரியம். அதை நபிகள் நாயகம் செய்தார்களே தவிர இந்த குழுவாக இருந்து கொண்டு இவனுக்கு எதிராக அவன் அடிக்கிறது, அவனுக்கு எதிராக அவன் அடிக்கிறது, பள்ளிவாசல கொண்டு வைக்கிறது, கோயில்ல கொண்டு வைக்கிறது, சினிமா கோட்டையில கொண்டு வைக்கிறது, காய்கறி கடையில கொண்டு வைக்கிறது, ஆஸ்பத்திரியில், இதெல்லாம் இதுக்கு பேரா போரு? இதுக்கு பேர் போர். இது ஜிஹாது இல்ல. ஜிஹாதுன்னு இஸ்லாத்துல உண்டு. ஜிஹாதுனா என்ன? ஒரு கவர்மெண்ட் மீது போர் திணிக்கப்பட்டால் அந்த கவர்மெண்ட் எதிர்த்து போரிடணும். அது கவர்மெண்ட் செய்யற வேலை தான் ஜிஹாதுங்கிறது. அது விளங்காம இவன் சில பேர் கிறுக்கு பையனை பண்ணிக்கிட்டான். எங்கெல்லாம் உள்ள கிறுக்கேன், நாங்க ஜிஹாது பண்ண போறோம், 4 கிறுக்கன் இருக்கிறான், எங்களுக்கு தெரியும். அதை நாங்க எங்க மக்கள் யாருமே ஆதரிக்கிறே கிடையாது. அவனுக்கு நாங்க உதவி செய்யறோமா, அவனை அங்கீகரிக்கிறோமா, அவன் மாட்டிக்கிட்டு அவனுக்கு கேஸுக்கு ஏதாவது நாங்க வழக்கறிஞர்கள் நியமிக்கிறோமா? நாங்க யாருமே எதுவும் செய்யறது கிடையாது. இந்த அல்லுமா கூட இந்த லிஸ்ட் ஒரு வாசி காட்டினார். அவங்க கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு வழக்குல கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்டு இப்ப தீர்ப்பும் ஆயிடுச்சு. அவங்களுக்கு சில தண்டனை எல்லாம் கொடுக்கப்பட்டாச்சு. சில பேர் விடுதலை ஆனாங்க, சில பேர் கொஞ்ச காலம் விடுதலை சொல்லி வந்தாங்க, சில பேர் லைஃப் கொடுக்கப்பட்டிருக்காங்க. அது மேல்முறையீட்டுல ஹைகோர்ட்ல வழக்கு செய்து நிலுவையில் இப்ப இருந்து கொண்டு இருக்கிறது. இவங்களுடைய வழக்கு சம்பந்தமாக அவங்களுக்கு முஸ்லிம்கள்ட்ட யாரும் உதவி செய்யாத காரணத்தினால கவர்மெண்ட் வழக்கறிஞர் தான் வச்சாங்க. அரசாங்க வழக்கறிஞர் யாருக்கு வைப்பாங்க? இப்ப நான் ஒரு ஆளை கொலை பண்ணி விட்டாங்க, என்கிட்ட 10 பைசா வசதி இல்ல, எந்த சோர்ஸ் எனக்கு கிடையாது, என் சொந்தக்காரன் எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டேங்கிறான். அப்ப அரசாங்கம் என்ன பண்ண தெரியுமா? என்னப்பா வக்கீல் எங்கப்பா, உனக்கு வக்கீலுக்கு வசதி இல்ல, அப்ப அரசாங்கத்தில் நாங்க செலவுல வச்சு தட்டமான்னு கேட்கும். நான் அரசாங்கத்துடைய கடமை அது. ஏன்னா ஒருத்த வாதத்தை எடுத்து வைக்க தெரியாம ஒருத்த குற்றவாளி ஆயிடக்கூடாது, அந்த வாய்ப்பை கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு வசதி இல்லாத நான் கோர்ட்டுக்கு போயிட்டா அரசாங்கம் என்கிட்ட கேட்கு, உனக்கு நாங்க அரசு வக்கீல் வைக்கணுமா? வைக்கலாம். ஒரு லிஸ்ட் தருவாங்க, இதுல இருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்க, 10 பேரை தந்து இதுல நீ யாரை விரும்புறேன்னு கேட்பாங்க. நம்ம 4 பேர்ட்ட விசாரிச்சு அதை தேர்ந்தெடுத்து கொண்டால் அரசாங்க செலவுல எனக்கு வாதிடுவாங்க. குற்றம் சாட்டினது அரசாங்கம் தான், எனக்கு வக்கீல் வச்சது அரசாங்கம் தான். ஏன்னா விசாரிக்காமல் ஒருத்தனை தண்டிக்க கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த அடிப்படையில் அல்லுமாவுக்கு கேட்கிறான் நீதிபதி கேட்கிறாரு, எங்க வழக்கறிஞர்லாம் வைக்கலையா, வசதி இல்லை, யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, அப்ப அரசாங்க வக்கீல வைக்கட்டுமா, வைங்க. அப்ப இது என்ன விளங்குது? நாங்களும் யாரும் ஆதரிக்கலன்னு விளங்குது. வக்கீல் வைக்கிறது கூட இந்த அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் எப்படி நாங்க நடந்து கொண்டோம்? நாங்க யாரும் அவர்களுக்கு அதுக்கு உதவ விரும்பல, ஒட்டுமொத்த சமுதாயத்தினாலும் அவர்கள் கைவிடப்பட்டார்கள் காட்டுதா இல்லையா? அப்ப 4 பேர் செய்யற விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, ஒரு சமுதாயத்தின் மீது சுமத்துறாங்க. இது மாதிரி எல்லா சமுதாயத்திலும் அதையும் நீங்க பதிவு பண்ணணும். முஸ்லீம்ல மட்டுமா இப்படி இருக்கிறான்? இல்ல, நம்ம நாட்டில் அஸ்ஸாம்ல இதே மாதிரி காரியம் நடக்கிறது. அதை செய்யறவன் முஸ்லீம் இல்லை, உள்பாங்கிறான முஸ்லீமாவன், அவன் முஸ்லீம் கிடையாது. மேகாலயாவுல இதே மாதிரி தீவிரவாதம் நடக்கிறது, முஸ்லீம் செய்யலாத. நாகாலாந்துல இதே மாதிரியான காரியம் நடக்கிறது, அதை செய்யறவன் முஸ்லீம் இல்ல. நம்ம பீகார்ல நக்சலைட்டுகள் இதை விட கூடுதலாக என்ன செய்யறாங்க, பயங்கரமா டன்னா வெடிமருந்துகள்லாம் கைப்பற்றுறாங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் போட்டு தள்ளுறாங்க. அவன் முஸ்லீம், அவனும் முஸ்லீம் கிடையாது. நம்ம பக்கத்து ஆந்திராவுல கூட என்ன செய்யறாங்க, நக்சலைட்டுகள்லாம் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறாங்க. அவங்க முஸ்லீமா? முஸ்லீம் இல்ல. ஆனா என்ன மேட்ருன்னு கேட்டா, இந்த முஸ்லீம் நாள் கிறுக்கன் வேணா செஞ்சான்னு சொன்னா முஸ்லீம் தீவிரவாதி சேர்த்து சொல்லிவிடுறாங்க. இந்த மீடியாக்கள் பண்ற வேலை. அவனை தீவிரவாதி சொல்லி தொலை வேண்டியதானே, அவனுக்கு ஏன் முஸ்லீம் பட்டம் கொடுக்குறீங்க? அவனை நாங்களே ஏத்துக்கிறலையே, எங்க மதம் ஏத்துக்கிறல, எங்க சமுதாயம் ஏத்துக்கிறல. எல்லா சமுதாயத்திலும் 4 கிறுக்க இருக்கிற மாதிரி எங்கள 4 கிறுக்க இருப்பான். அவனை புறக்கணிக்கணுமே தவிர முஸ்லீம் தீவிரவாதி பேப்பர்ல போட்டதுனால இப்படி ஒரு கருத்து உண்டாயிடுச்சே தவிர நாங்க தான் அதிகமா கண்டிக்கணும். எந்த அளவுக்கு என்றால், ஒவ்வொரு சம்பவம் நடக்கும்போது நாங்க கண்டிச்சு அறிக்கை விடுவோம். எங்க அறிக்கை பத்திரிக்கையாரும் போட மாட்டேங்கிறான். இதைத்தானே போடணும், நாங்க கண்டிக்கிறது தானே முக்கியமா இந்த நேரத்தில் போடணும். முஸ்லீம் இயக்கத்தினுடைய எந்த ஒரு அறிக்கையும் போடவே மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க, இவங்க என்ன சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, கண்டிக்க மாட்டேங்கிறாங்க? நாங்க கண்டிச்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? பேப்பர்ல வந்தா தான் தெரியும். பேப்பர்காரன் போட்டதானே உங்களுக்கு தெரிய முடியும், போட மாட்டேங்கிறானே. இதுதான் மேட்ருங்க. அதனால தீவிரவாதத்துக்கு இஸ்லாம் ஒரு காலத்திலையும் ஆதரிக்காது. விடுதலை போர்ங்கிற வகையில செய்ய வேண்டி வந்தால் அது தீவிரவாதத்தில் வராது.
இதுல அதை பிரிச்சுக்கிறேன். நீ சொன்ன லிஸ்ட்ல வந்து யார் யார் இந்த மாதிரி செய்யறாங்க, யார் யார் அந்த மாதிரி செய்யறாங்கன்னு பார்த்து முடிவு எடுத்துக்கிறேன். இது போக இந்த நாட்டில் இருந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்துக்கிட்டீர்களே, ஆனால் 40 குண்டுவெடிப்பு நடந்திருக்கு இது வரைக்கும். 2 முஸ்லீம்கள் மீது குற்றம் சுமத்தி அவங்க நிரூபிச்சிருக்கிறாங்க. 38 குண்டு வெடிப்புகள்ல வந்து 4 முஸ்லீமை பிடிப்பாங்க, அதோட ஓச்சிருவாங்க, இந்த கேஸ் தொடராது. அந்த குண்டு அப்பதான் கண்டுபிடிச்சாங்க யாரு, இந்த சங் பரிவார இயக்கத்தை சேர்ந்த சாமியாரு இவங்க எல்லாம் மாற்றிருக்கிறாங்க. அந்த குண்டு வைத்தது யாருன்னு உங்களுக்கு புஸ்தகம் இலவசமா கொடுத்திருப்பாங்க. அதுல முழு விவரம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.